ஒரு வியாபாரி தன் கழுதைக்காக அதிகமான நல்ல உணவு வாங்கித்தர வேண்டும் என்று நினைத்தார். உப்பை சந்தையில் விற்று அந்த பணத்தில் கழுதைக்கு நல்ல உணவுகள் வாங்கலாம் என்று திட்டமிட்டார். ஒரு நாள் கழுதை தவறி ஆற்றில் விழுந்தது. உப்பு கரைந்து மூட்டை லேசானது. அதை உணர்ந்த கழுதை அடுத்த நாள் வேண்டுமென்றே மீண்டும் ஆற்றில் விழுந்தது. வியாபாரி, நான் உன்னை நன்றாக பார்த்து கொள்ள நினைக்கிறேன், ஆனால் நீ என்னை ஏமாற்றுகிறாய் என்று நினைத்தார். அப்போது வியாபாரி கழுதைக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். அடுத்த நாள் உப்புக்கு பதிலாக வியாபாரி பருத்தி மூட்டைகளை கட்டினார். கழுதை வழக்கம் போல ஆற்றில் விழுந்ததும் பருத்தி தண்ணீரை உறிஞ்சி மூட்டை மிக கனமானது. கழுதை மூட்டையை தூக்க முடியாமல் மிகவும் சிரமப்பட்டது. அப்போது வியாபாரி, நான் நல்லது நினைத்தாலும் நீயே தந்திரம் செய்ததால் நீயே உனக்கு உண்டாகும் பிரச்சனைக்கு காரணமானாய் என்றார். கதையின் நீதி என்னவென்றால், நல்ல எண்ணத்தையும் தந்திரத்தால் அழிக்கக்கூடாது. மேலும் குட்டி கதைகளுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.